ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிஎஸ் ப்ரோ. இன்னைக்கு போட் அண்ட் ஸ்ட்ரீம்ல கிளாஸ் நம்பர் 3. ஸோ இன்னைக்கு முக்கியமான ஒரு கான்செப்ட் பார்க்க போறோம். கிளாஸ்க்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசா இருக்கீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோ உடனே உடனே உங்களை வந்து ரீச் ஆகும். இப்போ நம்ம டைரக்டா கிளாஸ்க்குள்ள போகலாம். ஓகே, இன்னைக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. A man goes downstream with a boat to some destination and returns upstream to his original place in 5 hours. If the speed of boat in still water and stream are 10 km per hour and 4 km per hour respectively, the distance of destination from the starting places. ஓகே, இந்த கொஸ்டினை வந்து ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கலாம். இது வந்து ஒரு பேட்டர்ன் கொஸ்டின் தான். இந்த மாடல்ல கொஸ்டின் வந்து நமக்கு நிறைய இடத்துல கேட்டிருப்பாங்க. நீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த பேட்டர்ல ஒரு கொஸ்டின் இருக்கும். இதுல என்ன கொடுத்திருக்காங்கன்னா, a man goes downstream with a boat to some destination and returns upstream to his original place in 5 hours. அப்ப இதை வந்து நம்ம டயக்ராமா ரெப்ரசென்ட் பண்ணும்போது எப்படி பண்ணலாம் அப்படின்னா, இங்க பாருங்க, இப்படி ஒரு லைன் போட்டுக்கிறேன். சரியா? சோ லைன்ல இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட், இதுதான் ஒரு போய் சேர வேண்டிய டெஸ்டினேஷன். ஓகேவா? ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து டெஸ்டினேஷனுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்றாரு? போறாரு. ஓகேங்களா? போட் எடுத்துட்டு போறாரு. போகும்போது என்ன கண்டிஷன்ல போறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, டவுன் ஸ்ட்ரீம் கண்டிஷன்ல போறாராம். போகும்போது எப்படி போறாரு? டவுன் ஸ்ட்ரீம் கண்டிஷன்ல போறாரு. ஓகேவா? அப்ப டவுன் ஸ்ட்ரீம்ல போறாருன்னா என்ன அர்த்தம்? வாட்டரோட டைரக்ஷனுக்கு சேம் டைரக்ஷன்ல போறாரு. போயிட்டு இந்த டெஸ்டினேஷன் ரீச் பண்ணதுக்கு அப்புறமேட்டு மறுபடியும் என்ன பண்றாரு? திரும்ப ரிட்டர்ன் ஆகுறாரு. எங்க ரிட்டர்ன் ஆகுறாரு? அவர் எங்க இருந்து கிளம்புனாரோ அதே ஸ்டார்டிங் பிளேஸ்க்கு ரிட்டர்ன் ஆகுறாரு. ரிட்டர்ன் ஆகும்போது அவருக்கு என்ன கண்டிஷன்ல வராரு? அப்ஸ்ட்ரீம்ல வராரு. இப்ப இதுல இருந்து என்ன புரியுது? ரிவர் ஒரு சைட்ல தான் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்போ போகும்போது போட்டு ரிவரோட டைரக்ஷன்ல, வாட்டரோட டைரக்ஷன்லயே போறதுனால டவுன் ஸ்ட்ரீம்ல போகுது. ரிட்டர்ன் வரும்போது அந்த வாட்டரோட டைரக்ஷனுக்கு ஆப்போசிட்ல வர்றதுனால அவர் அப்ஸ்ட்ரீம்ல வராரு. ஆக மொத்தம் போயிட்டு வரதுக்கு டோட்டலா எவ்வளவு நேரம் ஆயிருக்கான்? 5 மணி நேரம் ஆயிருக்கான். புரியுதா? ஸோ அந்த டைம் கொடுத்துருக்காங்க. டோட்டலா இங்க இருந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து அவரோட டெஸ்டினேஷன் போறதுக்கு ஒரு டைம் ஆயிருக்கும். இந்த டைமை நம்ம T1ன்னு வச்சுப்போம். அதே மாதிரி டெஸ்டினேஷன்ல இருந்து மறுபடியும் ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு வரதுக்கு ஒரு டைம் ஆயிருக்கும். இதை T2ன்னு வச்சுப்போம். ரெண்டுமே ஒரே டைம் கிடையாது. புரியுதா? ஆனா இந்த இடத்துல டிஸ்டன்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா சேம் தான். ஓகேவா? ஸோ பாருங்க, இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து அந்த டெஸ்டினேஷனுக்கு இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் என்னங்கிறத அவங்க கொடுக்கல. அதைத்தான் அவங்க கேள்வியாவே கேட்டிருக்காங்க. அப்ப ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து அந்த டெஸ்டினேஷன் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸை நான் Dன்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? இந்த டிஸ்டன்ஸை ஃபர்ஸ்ட் டவுன் ஸ்ட்ரீம்ல கவர் பண்ணும்போது அவர் எடுத்துக்கிட்ட டைம் T1. திரும்ப அப்ஸ்ட்ரீம்ல கவர் பண்ணும்போது அவர் எடுத்துக்கிட்ட டைம் T2. போகும்போது ஒரே டிஸ்டன்ஸ் தான், வரும்போது ஒரே டிஸ்டன்ஸ் தான். அப்ப ஏன் டைம் வந்து நம்ம வித்தியாசமா T1 T2ன்னு எடுக்கிறோம்னா, போகும்போது வேற ஸ்பீடு, வரும்போது வேற ஸ்பீடு. போகும்போது டவுன் ஸ்ட்ரீம்ல போனதுனால ஸ்பீடு ஜாஸ்தியா இருக்கும். வரும்போது அப்ஸ்ட்ரீம்ல வந்ததுனால ஸ்பீடு கொஞ்சம் கம்மியா இருக்கும். அதனால டைம் டிஃபர் ஆகும் கண்டிப்பா. சோ அப்போ போகும்போது உள்ள டைமை நம்ம T1ன்னு எடுத்திருக்கோம். ரிட்டர்ன் வரும்போது உள்ள டைமை T2ன்னு எடுத்துக்கோ. இது ரெண்டும் சேர்த்து தான் டோட்டலா எவ்வளவு நேரம் ஆயிருக்கு? 5 மணி நேரம் ஆயிருக்கு. புரியுதா? அப்ப கிளியரா எனக்கு என்ன தெரிஞ்சு போச்சு? T1 பிளஸ் T2 ஈக்குவல் டு எவ்வளோ? 5 ஹவர்ஸ்ங்கிறது எனக்கு தெரியும். அவங்க கொடுத்துட்டாங்க. ஓகேவா? இது போக வேற என்ன டீடைல் இருக்கு? ஸ்பீட் ஆஃப் போட் இன் ஸ்டில் வாட்டர் அண்ட் ஸ்ட்ரீம். அதாவது போட் ஸ்பீட் வந்து 10 கிலோமீட்டர் பெர் அவர், வாட்டர் ஸ்பீட் வந்து 4 கிலோமீட்டர் பெர் அவர் கொடுத்துருக்காங்க. இது தனியா எழுதிக்கிறேன். சரியா? போட் ஸ்பீட் வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 10 கிலோமீட்டர் பெர் அவர் அண்ட் வாட்டர் ஸ்பீட் வந்து 4 கிலோமீட்டர் பெர் அவர் கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோ டீட்டெயில கொடுத்துட்டு எனக்கு இந்த டெஸ்டினேஷன் கேட்கறாங்க. சரி, இப்ப இந்த கொஸ்டின் எப்படி அப்ரோச் பண்ணணும்னா, ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின் தான். இங்க வந்து நான் ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண போறேன். அந்த ஈக்குவேஷன் மட்டும் தெளிவா பாருங்க. ஒண்ணும் இல்ல, ஈக்குவேஷன் எப்படி ஃபார்ம் பண்ண போறேன்னா இதுதான். இந்த ரெண்டு டைமே ஆட் பண்ண எனக்கு 5 மணி நேரம் வருமா? ஃபர்ஸ்ட் T1 கால்குலேட் பண்ணுவோம். பாருங்க, இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து இந்த டெஸ்டினேஷன் போறதுக்கான டைம் அதான் நான் T1 வச்சுக்கிறேன். டைம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன? டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஸ்பீடு. ஓகேவா? அப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து டெஸ்டினேஷனுக்கு போயிருக்காருன்னா இதுக்கு இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் தான் நம்ம என்னன்னு வச்சிருக்கோம்? Dன்னு வச்சிருக்கோம். அப்ப T1க்கு பதிலா நான் என்ன போட்டுக்கிறேன்? D டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு போடணுமா? போகும்போது என்ன கண்டிஷன்ல போனாரு? டவுன் ஸ்ட்ரீம் கண்டிஷன்ல போனாரு. அப்ப டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடு போடணும். அப்ப டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடுனா இந்த டினாமினேட்டர்ல டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடு எழுதுறதுக்கு இங்க பாருங்க, போட் ஸ்பீடு வாட்டர் ஸ்பீடு வச்சு எழுதும் போது டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடு எப்படி எழுதுவேன்? டவுன் ஸ்ட்ரீம்ல போனா இங்க பாருங்க, போட் ஸ்பீட் பிளஸ் வாட்டர் ஸ்பீட். இதான் என்னவா இருக்கும்? டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடா இருக்கும். ஸோ T1 கண்டுபிடிச்சிட்டேன். T1 ஈக்குவல் டு என்னது? டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. மேல டிஸ்டன்ஸ் ரெண்டு பிளேஸ்க்கும் நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் Dன்னு எழுதியாச்சு. கீழே வந்து டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீட் எழுதணும். டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடு ஈக்குவல் டு போட் ஸ்பீடு பிளஸ் வாட்டர் ஸ்பீடு. ஓகேவா? அடுத்த பிளஸ். இப்ப T2 எழுதுவோம். T2 வந்து என்னது? இந்த டெஸ்டினேஷன் பாயிண்ட்ல இருந்து மறுபடியும் ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு ரிட்டர்ன் வராரு. இந்த ரிட்டர்ன் வரும்போது அவர் எடுத்துக்கக்கூடிய டைம் தான் நம்ம T2ன்னு வச்சிருக்கோம். அப்ப இந்த டைமை கால்குலேட் பண்றதுக்கு இங்க எவ்வளவு டிஸ்டன்ஸ் கவர் பண்ணாரு? அதே சேம் டிஸ்டன்ஸ் தான். அப்ப இங்கேயும் கவர் பண்ண டிஸ்டன்ஸ் நம்ம Dன்னு தான் வச்சாகணும். ஆனா ரிட்டர்ன் வரும்போது அப்ஸ்ட்ரீம்ல வரதுனால இங்க நம்ம அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடு எழுதணும். அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடுக்கு என்ன பண்ணுவோம்?
போட் ஸ்பீடு மைனஸ் வாட்டர் ஸ்பீடு எழுதுவோம். இது ரெண்டும் சேர்த்து தான் டோட்டலா எனக்கு எவ்வளவு நேரம் ஆயிருக்கு? 5 மணி நேரம் ஆயிருக்கு. இந்த ஈக்குவேஷன் கரெக்டா எப்படி ஃபார்ம் ஆயிருக்குன்னு புரியுதா? டிஸ்டன்ஸ் பை டவுன்ஸ்ட்ரீம் ஸ்பீடு, டிஸ்டன்ஸ் பை அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடு, அதான் T1 T2. இது ரெண்டும் சேர்த்து டோட்டல் டைம் தான் எவ்வளவு? 5 ஹவர்ஸ். இப்போ இது சிம்பிளிஃபை பண்ணும்போது என்ன நடக்கும்னு சொல்லி பாருங்க. இங்க வந்து எனக்கு போட் ஸ்பீட் பிளஸ் வாட்டர் ஸ்பீட் இருக்கு, இங்க போட் ஸ்பீட் மைனஸ் வாட்டர் ஸ்பீடுன்னு இருக்கு. இந்த இடத்துல நான் எல்சிஎம் எடுக்கும் போது என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்க்கணும். சரியா? எல்சிஎம் எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப டினாமினேட்டர்ல பாருங்க, டினாமினேட்டர் எல்சிஎம் எடுக்கும்போது இது ரெண்டே மல்டிப்ளை பண்ணி எழுதுவோமா? எல்சிஎம் அப்ப எனக்கு என்ன வரும்? போட் ஸ்பீடு பிளஸ் வாட்டர் ஸ்பீடு இன்டூ போட் ஸ்பீடு மைனஸ் வாட்டர் ஸ்பீடு. புரியணுங்கிறதுக்காக பொறுமையா ஸ்டெப் பை ஸ்டெப்பா எழுதிட்டு இருக்கேன். புரியுதா? டினாமினேட்டர் ரெண்டே மல்டிப்ளை பண்ணியாச்சு. இங்க வந்து இதுல நான் டி காமனா இருக்கிறதுனால டியை பொதுவா வெளியே எடுத்துறேன். சரியா? டியை பொதுவா வெளியே எடுத்துறேன். அப்ப இங்க மேல 1 இருக்கிறதா அர்த்தம். அப்ப இந்த டினாமினேட்டரை வச்சு இங்க மல்டிப்ளை பண்ணுவோமா? அப்ப மேல இதுல என்ன வரும்? போட் ஸ்பீட் மைனஸ் வாட்டர் ஸ்பீடுன்னு வரும். இந்த டினாமினேட்டர் வச்சு இங்க மல்டிப்ளை பண்ணுவோமா? இங்க டியை வெளியே எடுத்தோம்னா இங்க 1 தான் இருக்கும். ஸோ இங்க என்ன வரும்? போட் ஸ்பீடு பிளஸ் வாட்டர் ஸ்பீடுன்னு வரும். கிளியரா புரியுதா? நார்மல் எல்சிஎம் கான்செப்ட் தான் இங்க பண்ணிருக்கிறேன். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது என்ன ஆகும்னா, இந்த மைனஸ் வாட்டர் ஸ்பீடும் இந்த பிளஸ் வாட்டர் ஸ்பீடும் கேன்சல் ஆயிடும். ஓகேவா? இப்போ இது போக வேற என்ன இருக்கும்? இந்த டி வெளியே அப்படியே இருக்கும். இங்க பிராக்கெட் குள்ள இங்க ஒரு போட் ஸ்பீடு பிளஸ் போட் ஸ்பீடு இருக்கிறதுனால 2 டைம்ஸ் ஆஃப் போட் ஸ்பீடு இருக்கும். டினாமினேட்டர்ல பாருங்க, a பிளஸ் பி இன்டு ஏ மைனஸ் பி இருக்கிறதுனால இது எப்படி மாறிடும்? போட் ஸ்பீடு ஸ்கொயர், அதாவது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் வாட்டர் ஸ்பீடு ஸ்கொயர்னு மாறி. சரியா? ஈக்குவல் டு என்ன இருக்கு? 5ன்னு இருக்கு. புரியுதா? ஈக்குவல் டு என்ன இருக்கு? 5ன்னு இருக்கு. இப்ப இந்த இடத்துல இந்த 5 5 5ன்னு வச்சிருக்கேன் இல்லையா? இந்த 5ங்கிறது டோட்டல் டைம், போயிட்டு வரதுக்கான டோட்டல் டைம் இல்லையா? அதனால என்ன பண்றேன், இந்த இடத்துல இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா, ஒரு ஃபைனல் ஷார்ட் ட்ரிக் ஃபார்முலாவை ஒண்ணு கிரியேட் பண்ணிட்டு இருக்கேன். சரியா? ஷார்ட் ட்ரிக் ஃபார்முலா கிரியேட் பண்றீங்க பாருங்க. போறதுக்கு T1, வரதுக்கு T2, T1 பிளஸ் T2 சேர்த்து தான் டோட்டல் டைம். அதை நம்ம Tன்னு வச்சுப்போம். டோட்டல் டைம் T. இந்த T தான் இங்க நமக்கு 5 ஹவர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இதை நான் 5 போடாம Tன்னே வச்சிருக்கேன். சரியா? இப்போ இதை நம்ம ஃபைனலி சிம்பிளிஃபை பண்ணும்போது எப்படி நமக்கு ரிலேஷன் கிடைக்கும் அப்படின்னா, இங்க பாருங்க, 2D இன்டூ போட் ஸ்பீட். ஓகேவா? 2 இன்டூ டி இன்டூ போட் ஸ்பீடு டிவைடட் பை என்ன இருக்கு? போட் ஸ்பீட் ஸ்கொயர் மைனஸ் வாட்டர் ஸ்பீடு ஸ்கொயர் ஈக்குவல் டு Tன்னு இருக்கு. ஸோ இதுதான் ஃபைனல் ரிலேஷன். கிளியரா புரியுதா? ஸோ இதுதான் நமக்கான ஃபைனல் ரிலேஷன். இந்த ஷார்ட் ட்ரிக் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணலாம்? இந்த மாதிரி கொஸ்டின் எல்லாம் கேட்கும்போது இது மாதிரி நீங்க பெருசா ஸ்டெப் எழுதணும்னு அவசியம் இல்லை. டைரக்டா இந்த ஷார்ட்கட் ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கலாம். புரியுதா? ஸோ டைரக்டா இந்த ஷார்ட்கட் ஃபார்முலாவை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இது அப்படியே ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். இந்த மாதிரி கொஸ்டினுக்கு ஒவ்வொரு முறையும் நம்ம, ஏன்னா இது வந்து ஒரே பேட்டர்ன் கொஸ்டின் தான். இதுல வந்து ட்விஸ்ட் வைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. சரியா? இவங்க என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறாங்க, போயிட்டு மறுபடியும் அதே இடத்துக்கு ரிட்டர்ன் ஆறாங்க. அப்போ போகும்போது டவுன் ஸ்ட்ரீம்ல போறாங்க, வரும்போது அப் ஸ்ட்ரீம்ல போறாங்க. போயிட்டு வரதுக்கான டோட்டல் டைம், அது போக அந்த 2 இடத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ், இதுதான் இதுல இருக்கக்கூடிய டேட்டா. இவ்வளவு டேட்டாவை கொடுத்து நமக்கு இதுல எதனாலும் கேட்கலாம். இப்போ இந்த இடத்துல டிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்க. சம்டைம்ஸ் நமக்கு டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டு என்ன கேட்பாங்க? டைம் கேட்பாங்க. சம்டைம்ஸ் டிஸ்டன்ஸையும் டைமையும் கொடுத்துட்டு போட் ஸ்பீடை கொடுத்துட்டு வாட்டர் ஸ்பீடை கேட்பாங்க. புரியுதா? ஸோ இங்க இருக்கக்கூடிய டேட்டால என்னெல்லாம் இருக்கு பாருங்க. டிஸ்டன்ஸ் இருக்கு, போட் ஸ்பீட் இருக்கு, வாட்டர் ஸ்பீட் இருக்கு, டைம் இருக்கு. மொத்தம் 4 டிஃபரெண்ட் டேட்டா இருக்கு. இந்த 4 டிஃபரெண்ட் டேட்டால ஏதாவது 3 டேட்டாவை கொடுத்துட்டு மிச்சம் இருக்கக்கூடிய ஒரு டேட்டா கேட்டாங்கன்னா, இந்த ஷார்ட்கட் ஃபார்முலா இருக்கு இல்லையா? இந்த ஃபார்முலா எப்படி நான் டிரைவ் பண்ணி கொண்டு வந்தேன்? நார்மல் ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணி அந்த ஈக்குவேஷன்ல இருந்து தான் இந்த ஷார்ட்கட் டிரைவ் ஆயிருக்கு. புரியுதா? ஸோ 2D போட் ஸ்பீட் டிவைடட் பை போட் ஸ்பீட் ஸ்கொயர் மைனஸ் வாட்டர் ஸ்பீட் ஸ்கொயர் ஈக்குவல் டு T. இந்த ஃபார்முலால இப்ப எனக்கு கொடுத்துருக்கிற டேட்டாவெல்லாம் கொண்டு போய் நான் தூக்கி போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு ஈஸியா ஆன்சர் கிடைக்கும். பாருங்க, இப்ப டைரக்டா நான் சப்ஸ்டியூட் பண்றேன். எனக்கு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இந்த இடத்துல இந்த ஃபார்ம் இப்ப எனக்கு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க? எனக்கு தேவையானது இந்த டிஸ்டன்ஸ் தானே தேவை. அப்ப நான் எப்படி சப்ஸ்டியூட் பண்றேன் பாருங்க. 2 இன்டூ டி இன்டூ போட் ஸ்பீடுன்னு இருக்கு. எனக்கு போட் ஸ்பீட் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 10. ஓகேவா? ஸோ டிவைடட் பை இங்க என்ன இருக்கு? போட் ஸ்பீட் ஸ்கொயர், அதாவது 10 ஸ்கொயர். 10 ஸ்கொயர்னா எவ்வளோ? 100. மைனஸ் வாட்டர் ஸ்பீட் ஸ்கொயர். வாட்டர் ஸ்பீட் எவ்வளவு இருக்கு? 4 இருக்கு. அப்போ 4 ஸ்கொயர் எவ்வளோ? 60. ஈக்குவல் டு டைம் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? இங்க நமக்கு டோட்டல் டைம் 5 ஹவர்ஸ். இவ்வளவுதாங்க. இந்த ஃபார்முலா உங்களுக்கு ஞாபகம் இருந்ததுன்னா இந்த ஒரு ஸ்டெப் எழுதி இதை முடிச்சிடலாம். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது என்ன ஆகும் பாருங்க. இங்க 5 டேபிள்ல கேன்சல் பண்ணோம்னா இங்க எவ்வளவு வரும்? 2 டைம்ஸ் வருமா? அப்போ 2 இன்டூ 2 எனக்கு இங்க எவ்வளவு வருது? 4D வருது. சரியா? 4D. அப்ப இங்க 100 மைனஸ் 16னா எவ்வளவு வரும்? 84. அப்ப 84 இங்க கொண்டு எழுதிடலாமா? அப்போ 4ஆல இங்க கேன்சல் பண்ணும்போது ஃபைனலா D ஈக்குவல் டு எவ்வளோ? 41 கிலோமீட்டர். ஸோ கொஸ்டின்கான ஆன்சர் 41 கிலோமீட்டர். சாரி 41 இல்ல 21 கிலோமீட்டர். சரி, ஒரு ஸ்மால் மிஸ்டேக்.
4ஆல கேன்சல் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் எவ்வளோ கிடைக்கும்? 21 கிலோமீட்டர். ஸோ 21 கிலோமீட்டர்னா கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சி 21 கிலோமீட்டர். கிளியரா புரிஞ்சுதா? இது எப்படி ஃபார்ம் பண்ணாங்கிறது புரியல அப்படின்னா திரும்ப ஒன்ஸ் அகைன் பாருங்க. ஈஸியா தான். இந்த இடத்துல எல்சிஎம் எடுத்திருக்கேன், வேற ஒண்ணுமே பண்ணல. சரியா? எல்சிஎம்ல டினாமினேட்டர்ல ரெண்டே மல்டிப்ளை பண்ணி எழுதியிருக்கேன். அடுத்து இந்த டினாமினேட்டர் கொண்டு இங்கேயும் இந்த டினாமினேட்டர் கொண்டு இங்கே மல்டிப்ளை பண்ணதுனால இந்த மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு. அதை சிம்பிளிஃபை பண்ணும்போது எனக்கு ஃபைனலா இப்படி ஒரு ஈக்குவேஷன் கிடைக்குது. இந்த ஈக்குவேஷனை வச்சுட்டு எனக்கு இந்த பேட்டர்ல எப்படி கொஸ்டின் கேட்டாலும் நான் சப்ஸ்டிட் பண்ணி ஆன்சர் பண்ண முடியும். சரி, அடுத்தடுத்த கொஸ்டின் பார்ப்போம், இன்னும் கிளியரா புரியும். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 2D போட் ஸ்பீட் டிவைடட் பை போட் ஸ்பீட் ஸ்கொயர் மைனஸ் வாட்டர் ஸ்பீட் ஸ்கொயர் ஈக்குவல் டு டி. சரியா? ஓகே. இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க. ஸ்பீட் ஆஃப் போட் is 5 km per hour in still water and speed of stream is 3 km per hour. If the boat takes 3 hours to go a place and come back, the distance of the place. அப்ப இதுல அவ்வளவு டீடைல்டா கொடுக்கல. போட் ஸ்பீடு கொடுத்திருக்காங்க 5 km per hour, வாட்டர் ஸ்பீடு 3 km per hour கொடுத்திருக்காங்க. அந்த போட் வந்து 3 மணி நேரம் எடுத்துக்குமா? எதுக்கு? டு கோ a place and come back. ஒரு இடத்துக்கு போயிட்டு திரும்ப ரிட்டர்ன் வரதுக்கு 3 மணி நேரம் எடுத்துக்குமா? அப்ப எப்பவுமே போட் அண்ட் ஸ்ட்ரீம்ல ஒரு போட் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போயிட்டு திரும்ப ரிட்டர்ன் வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒண்ணு போகும்போது டவுன் ஸ்ட்ரீம்னா வரும்போது கண்டிப்பா அப் ஸ்ட்ரீம் தான், அல்லது போகும்போது அப் ஸ்ட்ரீம்னா வரும்போது கண்டிப்பா டவுன் ஸ்ட்ரீம் தான். கிளியரா புரியுதா? போன கொஸ்டின்ல என்ன சொல்லியிருந்தாங்க? தெளிவாவே கொடுத்துட்டாங்க. போகும்போது டவுன் ஸ்ட்ரீம்ல போறாரு, ரிட்டர்ன் வரும்போது அப் ஸ்ட்ரீம்ல போறாரு, அப் ஸ்ட்ரீம்ல வராருன்னு சொல்லிட்டு. ஆனா இந்த இடத்துல அந்த டீடைல் எல்லாம் கொடுக்கல. போறாரு வராரு. அப்ப போட்ல ஒரு இடத்துக்கு போயிட்டு அதே இடத்துக்கு அவர் ரிட்டர்ன் வராரு அப்படின்னா அந்த இடத்துல நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காவே ஒரு சைடு நீங்க டவுன் ஸ்ட்ரீம் எடுத்தீங்கன்னா இன்னொரு சைடு அப் ஸ்ட்ரீம்ங்கிறத நீங்க வந்து பிக்சடாவே வச்சுக்கணும். இது கொடுக்கலன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்க கூடாது. புரியுதா? இது வந்து பிக்சட் தான், இது மாற போறது இல்லை. இப்போ நமக்கு இந்த கொஸ்டின்ல யூஸ் பண்ண இந்த ஷார்ட்கட் ஃபார்முலாவை எடுத்து இந்த கொஸ்டினை நம்ம சால்வ் பண்ணலாம். எப்படி சால்வ் பண்றதுன்னு பாருங்க. ஈஸியா சால்வ் பண்ணலாம் பாருங்க. எனக்கு என்னெல்லாம் இருக்கு? ஸோ எனக்கு இதுல வந்து இதுலயும் டிஸ்டன்ஸ் தானே கேட்கறாங்க. நம்ம படிச்ச ஃபார்முலாவும் இருக்கணும். இந்த இடத்துல எழுதுறேன் பாருங்க. 2 இன்டூ டி இன்டூ போட் ஸ்பீடு டிவைடட் பை போட் ஸ்பீட் ஸ்கொயர் மைனஸ் வாட்டர் ஸ்பீட் ஸ்கொயர் ஈக்குவல் டு டி. இதான அந்த ஃபார்முலா, ஷார்ட்கட் ஃபார்முலா. இதில் அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுங்க. என்னெல்லாம்? 2, ஓகே, டி அதான் கண்டுபிடிக்கணும், டிஸ்டன்ஸ் தான். போட் ஸ்பீட் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 5 டிவைடட் பை அடுத்தது போட் ஸ்பீட் ஸ்கொயர் மைனஸ் வாட்டர் ஸ்பீட் ஸ்கொயரா? அப்போ 5 ஸ்கொயர்னா எவ்வளோ? 25 மைனஸ் 3 ஸ்கொயர்னா எவ்வளோ? 9 ஈக்குவல் டு டைம் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 3 ஹவர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ ஃபுல்லா சிம்பிளிஃபை பண்ணும்போது என்ன நடக்குது பாருங்க. இந்த இடத்துல 2, இப்போ இங்க வந்து நமக்கு 25 மைனஸ் 9 இருக்கா? 25ல 9 போச்சுதுன்னா இதை தூக்கிட்டு நம்ம என்ன போட்டுக்கலாம்? 16 எழுதிக்கலாம். புரியுதா? 25 மைனஸ் 9 எவ்வளோ? 16. இப்போ கேன்சல் பண்ணும்போது என்ன நடக்கும்? இங்க 2 டேபிள்ல கேன்சல் பண்ணும்போது இங்க 8 டைம்ஸா? ஃபைனலி டி ஈக்குவல் டு இந்த 8 அங்க போச்சுதுன்னா 8 3s are 24 பை இந்த 5 கீழே வந்துடும். நமக்கு எவ்வளவு கிடைக்கும்? 4.8 கிலோமீட்டர். ஸோ கொஸ்டின்கான ஆன்சர் ஆப்ஷன் சி 4.8 கிலோமீட்டர். இதுல ஏதாவது டவுட் இருக்கா? இதுல ஏதாவது கஷ்டம் இருக்கா? ஈஸியா இந்த ஷார்ட் ட்ரிக் ஃபார்முலா தெரிஞ்சதுன்னா டக்கு டக்குன்னு எல்லாத்தையும் சப்ஸ்டிட் பண்ணி ஆன்சர் பண்ணிட வேண்டியதான். அடுத்த கொஸ்டின் இல்ல பாருங்க. எஸ்எஸ்சி ஃபேஸ் 12 2024ல கேட்ட கொஸ்டின். எ மோட்டார் போட் whose speed is 15 km per hour in still water goes 20 km downstream and comes back in a total of 4 hours the speed of the stream in kilometer per hour. அப்ப இதுல என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் எ மோட்டார் போட், அதோட ஸ்பீடு வந்து 15 km per hour ஸ்டில் வாட்டர். அப்போ போட் ஸ்பீடு கொடுத்தாச்சு. போட் ஸ்பீடு எவ்வளோ? 15 km per hour சொல்லியிருக்காங்க. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா goes 20 km downstream and comes back. அப்ப இங்க பாருங்க, டயக்ராம் போடுறேன். அந்த இது என்ன பண்ணுதுன்னா அந்த மோட்டார் போட் வந்து இதான் ஸ்டார்டிங் பாயிண்ட்னு வச்சுப்போம். இங்க இருந்து ஒரு 20 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி போகுது. சரியா? 20 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி போகுது. போகும்போது எப்படி போயிருக்கான்? டவுன் ஸ்ட்ரீம் கண்டிஷன்ல 20 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி போயிருக்கு. போயிட்டு மறுபடியும் என்ன பண்ணுது? கம்ஸ் பேக் இன் டோட்டல் ஆஃப் 4 hours. திரும்ப ரிட்டர்ன் வருது. திரும்ப அது எங்க இருந்து கிளம்பிச்சோ அதே பாயிண்ட்டுக்கு ரிட்டர்ன் வருது. அப்போ போகும்போது டவுன் ஸ்ட்ரீம்னா கண்டிப்பா வரும்போது என்னதான்? அப் ஸ்ட்ரீம் தான். அப்போ போயிட்டு வரதுக்கான டோட்டல் டைம் தான் எவ்வளோ? 4 hours. போயிட்டு வரதுக்கு மொத்தமான டைம், போறதுக்கான டைம் பிளஸ் வரதுக்கான டைம், இது ரெண்டும் சேர்த்து டோட்டல் டைம் தான் எவ்வளவு? எனக்கு 4 hours. அப்ப எல்லாமே இருக்கா? இது எல்லாத்தையும் கொடுத்துட்டு இந்த இடத்துல எனக்கு என்ன கொடுத்துட்டாங்க? டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி போயிட்டு வரதுக்கு, புரியுதா? எப்பவுமே நம்ம அவங்க கொடுக்கக்கூடிய டைம்ங்கிறது என்ன டைமா இருக்கணும்? போயிட்டு வர்றதுக்கான டோட்டல் டைமை தான் நம்ம டீன்னு எடுக்கணும். புரியுதா? இந்த இடத்துல போயிட்டு வரதுக்கான டோட்டல் டைம் தான் 4 hours. இதுல என்ன கேட்கறாங்க? ஸ்பீட் ஆஃப் ஸ்ட்ரீம், வாட்டர் ஸ்பீட் என்னன்னு சொல்லி கொஸ்டின் கேட்கறாங்க. சரி, நம்ம படிச்ச அதே ஃபார்மெட்ல இதை நான் அப்படியே அப்ளை பண்றேன். என்ன நடக்குதுன்னு பாருங்க. ஓகேவா? ஸோ ஃபார்முலா படி என்னது? 2 இன்டூ டிஆர் டிஸ்டன்சிங் எவ்வளோ? 20ன்னு இருக்கு. ஓகே. போட் ஸ்பீட் வருமா? போட் ஸ்பீட் எவ்வளோ? 15. ஓகே.
டிவைடட் பை இங்க என்ன பண்ணுவோம், போட் ஸ்பீட் ஸ்கொயர் மைனஸ் வாட்டர் ஸ்பீட் ஸ்கொயர் போடுவோம். போட் ஸ்பீட் 50னா அதை ஸ்கொயர் பண்ணா எவ்வளோ 225 மைனஸ் வாட்டர் ஸ்பீட் ஸ்கொயர். சரி, அது தெரியாது, அதனால அப்படியே இருக்கட்டும். இந்த இடத்துல டோட்டலா டைம் எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 4 hours கொடுத்துருக்காங்க. இப்போ 4 டேபிள்ல கேன்சல் பண்ணும்போது இங்க நமக்கு எவ்வளவு வரும், 5 4s are 20. இப்போ மேல எனக்கு மல்டிப்ளை பண்ணுவோம், 5 2s are 10. மேல எவ்வளவு வருது, எனக்கு 115 வரும். இது அப்படியே நான் இங்க எடுத்துட்டு போனேன்னு வச்சுக்கோங்களேன், 225 மைனஸ் வாட்டர் ஸ்பீட் ஸ்கொயர்னு இருக்கும். இப்போ வாட்டர் ஸ்பீட் ஸ்கொயர் லெஃப்ட் சைடு எடுத்துட்டு வந்துட்டோம்னா வாட்டர் ஸ்பீட் ஸ்கொயர் ஈக்குவல் டு இங்க 225 இருக்கு, 150 அங்க போச்சுதுன்னா 225ல இருந்து 150 கழிச்சா எவ்வளோ, 75. அப்ப எனக்கு வாட்டர் ஸ்பீடு வேணும்னா 75க்கு ரூட் எடுக்கணும். இப்போ 75க்கு ரூட் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 75 எப்படி பிரேக் பண்ணலாம், 75 எப்படி உடச்சிக்கலாம், 3 into 25னு பிரேக் பண்ணலாமா. அப்போ 25க்கு ரூட் எடுத்தா 5, 3க்கு ரூட் எடுத்தா √3. அப்போ வாட்டர் ஸ்பீட் எனக்கு எவ்வளவு கிடைச்சிருக்கு, 5√3 கிலோமீட்டர் பெர் அவர். அதான் ஆன்சர். ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. இப்போ ரீசெண்டா கேட்ட ஒரு எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின் தான், ரீசெண்டா நடந்த எஸ்எஸ்சி எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின். எப்படி கொடுத்துருக்காங்கன்னு புரியுதா, இந்த இடத்துல டிஸ்டன்ஸ் இருக்கு, டைம் இருக்கு, போட் ஸ்பீட் கொடுத்துட்டு வாட்டர் ஸ்பீடு கேட்கறாங்க. இது மாதிரி வாட்டர் ஸ்பீடு கொடுத்துட்டு கூட போட் ஸ்பீடு கேட்கலாம். அடுத்த கொஸ்டின் கீழே பாருங்க, இந்த ஸ்பீட் ஆஃப் போட் இன் ஸ்டில் வாட்டர் இஸ் 12 கிலோமீட்டர் பெர் அவர் அண்ட் ஸ்பீட் ஆஃப் ஸ்ட்ரீம் இஸ் 3 கிலோமீட்டர் பெர் அவர். எ மேன் கோஸ் டு எ பிளேஸ் பை போட் 45 கிலோமீட்டர், 45 கிலோமீட்டர் போறாரு அண்ட் கம்ஸ் பேக் டு த ஸ்டார்டிங் பாயிண்ட், போயிட்டு திரும்ப அதே பாயிண்ட்டுக்கு ரிட்டர்ன் ஆயிராரு. அப்போ டோட்டல் டைம் என்னன்னு சொல்லி கொஸ்டின் கேட்கறாங்க. இந்த இடத்துல டி என்னன்னு சொல்லி கேட்கறாங்க. ஒரே ஸ்டெப்ல எழுதுவோமா, சிஹெச்எஸ்எல் 2024ல கேட்ட கொஸ்டின். அப்போ இப்போ ரீசெண்டா ட்ரெண்ட்ல இருக்கு இந்த கொஸ்டின், புரியுதா. இப்ப நடக்கக்கூடிய எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் வந்து ட்ரெண்ட்ல இருக்கு. அதனால இப்போ நீங்க இதை படிச்சதுனால இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கும்போது நீங்க ஈஸியா அப்ரோச் பண்ணலாம். பாருங்க, நம்ம எழுதுவோமா, 2 into டிஸ்டன்ஸ் எழுதணும். டிஸ்டன்ஸ் எவ்வளோ, 45 கிலோமீட்டர் இன்டூ போட் ஸ்பீட் எவ்வளோ, 12 டிவைடட் பை போட் ஸ்பீட் ஸ்கொயர் மைனஸ் வாட்டர் ஸ்பீட் ஸ்கொயரா. அப்போ 12 ஸ்கொயர் எவ்வளோ, 144 மைனஸ் 3 ஸ்கொயர் எவ்வளோ, 9 ஈக்குவல் டு அந்த டைம். இந்த இடத்துல டி தான் எனக்கு கொஸ்டினா இருக்க போகுது. இப்போ இதை அவ்வளோத்தையும் அப்படியே சால்வ் பண்ணலாம். இது சால்வ் பண்ணும்போது என்ன நடக்குது பாருங்க. ஃபர்ஸ்ட் இது வந்து 144 மைனஸ் 9 எவ்வளோ வருதுன்னு பார்க்கணும். 144ல 9 கழிச்சோம்னா நமக்கு எவ்வளோ ஒரு 135 வருமா. அப்போ இது தூக்கிட்டு இந்த இடத்துல என்ன போட்டுக்கலாம், 135ன்னு போட்டுக்கலாம். 144 மைனஸ் 9 எவ்வளோ, 135. இப்போ கேன்சல் பண்ணும்போது 5 டேபிள் ஃபர்ஸ்ட் கேன்சல் பண்ணோம். 9 5s are 45. இங்க நமக்கு என்ன வரும், 2 5s are 10, 7 5s are 35. மறுபடியும் 9 டேபிள்ல கேன்சல் பண்ணோம்னா 3 டைம்ஸ் வரும். 3 டேபிள்ல கேன்சல் பண்ணா 4 டைம்ஸ் வரும். ஸோ ஃபைனலி டி ஈக்குவல் டு 2 4s are 8. ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, 8 hours. இதுல ஏதாவது உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருக்கா, ஈஸியா சால்வ் பண்ண முடியுதா? நம்ம ஈஸியா சால்வ் பண்ணலாம், எந்த கஷ்டமே கிடையாது. என்னென்ன டேட்டா கொடுத்துருக்காங்க, என்னென்ன டேட்டா தேவை, அதை மட்டும் தெளிவா அனலைஸ் பண்ணாலே போதும். அடுத்த கொஸ்டின். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. the speed of boat in still water is 6 km per hour and the speed of stream is 1.5 km per hour. In going from point A to point B and returning to A, the boatman takes 2 hours 40 minutes. Find the distance between point A and B. அப்ப இந்த இடத்துல டிஸ்டன்ஸ் கேக்குறாங்க. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போயிட்டு மறுபடியும் ரிட்டர்ன் ஆகிறதுக்கு டோட்டலா ஆன டைம் தான் 2 மணி நேரம் 40 நிமிஷம். போட் ஸ்பீட் இருக்கு, வாட்டர் ஸ்பீட் இருக்கு, அந்த டோட்டல் டைம் இருக்கு. அப்ப எனக்கு டிஸ்டன்ஸ் கேக்குறாங்க. எஸ்எஸ்சி ஃபேஸ் 12 2024ல ரீசெண்ட் எக்ஸாம்ஸ்ல கேட்ட கொஸ்டின் தான். சரி, ஓகே, இது எப்படி நம்ம வழக்கமா எழுதுற மாதிரி எழுதலாம். எப்படி எழுதுறதுன்னு பாருங்க. 2 into டிஸ்டன்ஸ் தெரியாது, ஸோ டின்னு வச்சுக்கலாம். அடுத்த போட் ஸ்பீட் எவ்வளோ, 6ன்னு இருக்கு. அடுத்த டிவைடட் பை போட் ஸ்பீடை ஸ்கொயர் பண்ணுவோமா, 6 ஸ்கொயர் எவ்வளோ, 36 மைனஸ் அடுத்த வாட்டர் ஸ்பீடை ஸ்கொயர் பண்ணும். அப்ப இந்த இடத்துல வாட்டர் ஸ்பீட் எப்படி இருக்கு, பாயிண்ட்ல இருக்கு, 1.5 இருக்கு. அதை நீங்க ஸ்கொயர் பண்ணீங்கன்னா இன்னும் 2 டெசிமல் பிளேஸ் எல்லாம் போகும். அப்படிலாம் நீங்க பண்ண தேவையில்ல. 1.5 நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா 3/2ன்னு எழுதிக்கலாம். புரியுதா. 1.5 எப்படி எழுதிக்கலாம், 3/2ன்னு எழுதிக்கலாம். சரியா. அப்ப வாட்டர் ஸ்பீட் நீங்க என்னன்னு வச்சுக்கோங்க, 3/2 கிலோமீட்டர் பெர் ஹவர்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல 3/2 நம்ம ஸ்கொயர் பண்ணா 3 ஸ்கொயர் பண்ணா 9, 2 ஸ்கொயர் பண்ணா 4 ஈக்குவல் டு. இப்போ இங்க டைம் எழுதணும். டைம் எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்க, 2 hours 40 minutes. அப்ப இங்க எழுதும் போது ஃபுல்லா ஹவர்ஸ்ல தான் எழுதணும். அப்ப நீங்க 2 மணி நேரம் 40 நிமிஷத்தை எப்படி எழுதலாம்னா, 2 வந்து ஹவர்ஸ்ல தான் இருக்கு, 2 ஹவர்ஸ்ல தான் இருக்கு, அப்படியே விட்டுருங்க. இந்த 40 மட்டும் மினிட்ஸ்ல இருக்கா, அதனால 40 மட்டும் 60ஆல டிவைட் பண்ணி அவரா மாத்திக்கோங்க. ஸோ 2 40/16 இருக்கும். இப்போ இதை நம்ம கேன்சல் பண்ணும்போது 20 டேபிள்ல கேன்சல் பண்ணா இது 2 times 3 times. அப்ப எனக்கு எப்படி கிடைக்குது, 2/3 ஹவர்ஸ்னு வருது. 2/3 ஹவர்ஸ்னா மிக்சட் ஃபிராக்ஷன்ல இருக்கு. இதை ஃபிராக்ஷனா மாத்தும் போது 2 3s are 6, 6 + 2 8. ஸோ எனக்கு எவ்வளவு கிடைக்குது, 8/3 ஹவர்ஸ்னு கிடைக்குது. அப்ப இந்த இடத்துல டைமுக்கு பதிலாக நம்ம என்ன போட்டுக்கலாம், 8/3 ஹவர்ஸ்னு போட்டுக்கலாம். கிளியரா. இப்போ நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போது பாருங்க எப்படி ஆகுதுன்னு சொல்லிட்டு, 2 டேபிள் இங்க கேன்சல் பண்ணும்போது 4 டைம்ஸ், அகைன் 2 டேபிள்ல கேன்சல் பண்ணோம்னா இங்க 2 2s are 4, இங்க 3 2s are 6. கிளியரா. இப்போ மேல எனக்கு என்ன இருக்கும், 3Dன்னு இருக்கும். அதே மாதிரி டினாமினேட்டர்ல வந்து பார்க்கும்போது இங்க எனக்கு 36
minus 9/4 இருக்கா. ஸோ இதுல வந்து நான் 4 எல்சிஎம் எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். 4 எல்சிஎம் எடுத்துட்டேன்னா இந்த இடத்துல 36 4ஆல மல்டிப்ளை பண்ணும். அப்போ 36 into 4னா ஒரு 120, அப்புறம் ஒரு 24, 144 வரும். அப்போ 144 minus 9. 144ல 9 போச்சுதுன்னா 135/4ன்னு இருக்கும். இங்க எனக்கு என்ன இருக்கு, 2/3ன்னு இருக்கு. எனக்கு 2/3ன்னு இருக்கு. புரியுதா? இந்த 4 மறுபடியும் என்ன போயிடும், மேல போயிடுமா? இந்த 4 மேல போயிடுச்சுன்னா இங்க ஆல்ரெடி ஒரு 3D இருக்கா. ஸோ 3D கூட இது மல்டிப்ளை ஆகி எனக்கு என்ன ஆயிடும், 12Dன்னு மாறிடும். இங்க எனக்கு டினாமினேட்டர்ல என்ன இருக்கு, 135 இருக்கு. ஈக்குவல் டு என்ன இருக்கு, 2/3. இப்போ எப்படி எல்லாம் கேன்சல் ஆகுதுன்னு சொல்லி பார்ப்போம். இங்க 2 டேபிள்ல கேன்சல் பண்ணும்போது இங்க 6 டைம்ஸ். ஓகேவா? மறுபடி இங்க வந்து நம்ம இங்க கேன்சல் ஆகுமா, இங்க 3 டேபிள்ல நம்ம இங்க கேன்சல் பண்ணோம்னா என்ன வரும், 4 3s are 12, 4 3s are 12, 5 3s are 50. அடுத்தது 2 டேபிள்ல கேன்சல், சாரி 3 டேபிள்ல கேன்சல் பண்ணும்போது 2 3s are 6. இங்க வந்து நமக்கு 15 டைம்ஸ் வரும். அப்போ ஃபைனலா D ஈக்குவல் டு என்ன வந்துருச்சுன்னா 15/2. அப்போ எவ்வளோ, 7.5 கிலோமீட்டர். ஸோ டிஸ்டன்ஸ் வந்து ஆப்ஷன் ஏ 7.5 கிலோமீட்டர். கிளியரா புரியுதா? இந்த இடத்துல கொஞ்சம் கால்குலேஷன் கவனமா பண்ணணும், மிஸ்டேக் விட்டுறக்கூடாது. இங்க எல்சிஎம் எடுத்து ஆட் பண்ணும்போது எனக்கு 135/4 வருது. 4 மேல போயிருது. அடுத்த கரெக்டா எல்லாத்தையுமே கரெக்டா கேன்சல் பண்ணும்போது ஃபைனலி ஆன்சர் வந்து எனக்கு 7.5 கிலோமீட்டர் கிடைக்குது. புரிஞ்சுதா இந்த மாடல்? ஓகே, அடுத்தது இது பாருங்க. சிஜிஎல் 2022ல கேட்ட ஒரு கொஸ்டின். எ மேன் ரோஸ் டு எ பிளேஸ் 48 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் அண்ட் கம்ஸ் பேக் இன் 14 hours. அப்ப இது நம்ம பார்த்த மாடல்ல தான் இருக்கு. ஒருத்தர் வந்து ஒரு இடத்துக்கு 48 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு போயிட்டு மறுபடியும் ரிட்டர்ன் கம்ஸ் பேக்னா ரிட்டர்ன் எங்க இருந்து கிளம்பினாரோ அதே இடத்துக்கே வராரு. போயிட்டு வரதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிருக்கு, 14 மணி நேரம். டோட்டல் டைம் வந்து 14 hours. ஓகே, இது வரைக்கும் பிரச்சனை இல்லை. இதுக்கப்புறம் பாருங்க. he finds that he can row 4 kilometer with the stream in the same time as 3 kilometer against the stream. The speed of the stream என்னன்னு சொல்லி கொஸ்டின் கேட்கறாங்க. அப்ப இதுக்கு முன்னாடி பார்த்த கொஸ்டின்ல இதே மாதிரி கேள்வியை கொடுத்துட்டு என்ன பண்ணுவாங்க, போட் ஸ்பீடு கொடுத்து வாட்டர் ஸ்பீடு கேட்கலாம், அல்லது வாட்டர் ஸ்பீட் கொடுத்து போட் ஸ்பீட். அதாவது போட் ஸ்பீட் வாட்டர் ஸ்பீடுங்கிறது டைரக்டா இருந்தது இதுக்கு முன்னாடி பார்த்த கொஸ்டின் எல்லாம். ஆனா இந்த இடத்துல பாருங்க அதே மாதிரி தான் கேள்வி இருக்கு. 48 கிலோமீட்டர் போயிட்டு மறுபடியும் ரிட்டர்ன் வராரு. போயிட்டு வரதுக்கு மொத்தம் 14 மணி நேரம்னு சொல்லி கொடுத்துட்டு இங்க எனக்கு போட் ஸ்பீடு வாட்டர் ஸ்பீடு இது ரெண்டுக்குமான டீட்டெயில வந்து அவங்க தெளிவா கொடுக்காம அதை கண்டுபிடிக்கிறதுக்காக எனக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. என்னது, he finds that he can row 4 kilometer with the stream. என்னது 4 kilometer with the streamனா ஸ்ட்ரீம் கூடயே 4 kilometer downstream in the same time as 3 kilometer against the streamனா என்னது upstream. புரியுதா? with the streamனா downstream, against the streamனா என்னது upstream. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன மீன் பண்ணுது அப்படின்னா 4 கிலோமீட்டரை நீங்க டவுன் ஸ்ட்ரீம்ல போகும்போது உங்களுக்கு ஆகக்கூடிய டைம், ஓகேங்களா, 4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸை நீங்க டவுன் ஸ்ட்ரீம்ல கவர் பண்ணும்போது உங்களுக்கு எவ்வளவு நேரம் ஆகுதோ அதே நேரம் தான் 3 கிலோமீட்டரை நீங்க அப்ஸ்ட்ரீம்ல கவர் பண்ணும்போது உங்களுக்கு ஆகும். புரியுதா? அப்போ 4 கிலோமீட்டர் டவுன் ஸ்ட்ரீம்ல கவர் பண்ணும்போது அவர் எடுத்துக்கக்கூடிய டைமும் 3 கிலோமீட்டர் அப்ஸ்ட்ரீம்ல கவர் பண்ணும்போது அவர் எடுத்துக்கக்கூடிய டைம் எப்படி இருக்கான், சேமா இருக்குன்னு சொல்லி கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. அப்ப இந்த இடத்துல இந்த ஸ்டேட்மெண்ட்டை நான் ஃபர்ஸ்ட் எழுதுறேன். பாருங்க, 4 கிலோமீட்டர் எதுல கவர் பண்ணுமா, 4 கிலோமீட்டர் டவுன் ஸ்ட்ரீம்ல கவர் பண்ணும். அப்ப எவ்வளவு நேரம் எடுக்கும், டைம் ஃபார்முலானா டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடா. எவ்வளவு டிஸ்டன்ஸ் போறாரு, 4 கிலோமீட்டர் போறாரு. டிவைடட் பை என்ன கண்டிஷன்ல போறாரு, டவுன் ஸ்ட்ரீம் கண்டிஷன்ல போறாரு. அப்ப கீழே டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடு எழுதணும். புரியுதா? டவுன் ஸ்ட்ரீம்னா என்னது, போட் ஸ்பீடு பிளஸ் வாட்டர் ஸ்பீடு. புரியுதா? டவுன் ஸ்ட்ரீம்னா போட் ஸ்பீட் பிளஸ் வாட்டர் ஸ்பீடு. ஒண்ணுமே இல்லை, எல்லாமே ஒரே இதுதான். சரியா? போட் ஸ்பீடு பிளஸ் வாட்டர் ஸ்பீடு. புரியுதா? மேல டிஸ்டன்ஸ், கீழே ஸ்பீடு. டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடுனா என்ன வரும், டைம் வரும். இது எதுக்கான டைம், 4 கிலோமீட்டர் டவுன் ஸ்ட்ரீம் கண்டிஷன்ல கவர் பண்ணும்போது அவர் எடுத்துக்கக்கூடிய டைம். புரியுதா? அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, 3 கிலோமீட்டர் அப்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ல போகும்போது அவர் எடுத்துக்கக்கூடிய டைம்னா கீழே அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடு எழுதணும். அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடு எப்படி எழுதுவோம், போட் ஸ்பீடு மைனஸ் வாட்டர் ஸ்பீடுன்னு எழுதுவோமா. இந்த ரெண்டு டைம் எப்படி இருக்கான், சேமா இருக்கான். இவ்வளவுதாங்க. இதை மட்டும் கரெக்டா எழுதிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சது. இதுக்கப்புறம் நம்ம செய்யக்கூடிய வேலை எல்லாம் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணோமோ அதை தான் ரிப்பீட் பண்ண போறோம். இந்த இடத்துல இது மட்டும் நம்ம கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு, தெளிவா பாத்துக்கோங்க. 4 கிலோமீட்டர் டவுன் ஸ்ட்ரீம்ல கவர் பண்ணும்போது எடுத்துக்கக்கூடிய டைமும் 3 கிலோமீட்டர் அப் ஸ்ட்ரீம்ல கவர் பண்ணும்போது எடுத்துக்கக்கூடிய ரெண்டு டைமும் தான் சேம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. ஸோ ரெண்டுமே டைம் தான், ரெண்டே என்ன பண்ணிருக்கேன், ஈக்குவல் பண்ணிருக்கேன். இப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போது என்ன கிடைக்கும்னா, இந்த போட் ஸ்பீடுக்கும் வாட்டர் ஸ்பீடுக்கும் ரேஷியோ கிடைக்கும். பாருங்க எப்படி கிடைக்குதுன்னு சொல்லிட்டு. இது அப்படியே நான் லெஃப்ட் சைடு கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது இங்க எனக்கு என்ன ஆகும், 4 போட் ஸ்பீடு minus 4
வாட்டர் ஸ்பீடு. கரெக்டா? இது இங்க போகும்போது என்ன ஆகும்? 3 போட் ஸ்பீடு பிளஸ் 3 வாட்டர் ஸ்பீடு. இப்போ போட் ஒரு பக்கமும் வாட்டர் ஒரு பக்கமும் எடுப்போம். 3 போட் ஸ்பீடு லெஃப்ட் சைடு எடுத்துட்டு வந்துட்டோம்னா இங்க ஆல்ரெடி 4 இருக்கா? அப்ப இங்க 3 போச்சுதுன்னா 4 - 3 1 ஆயிடும். அப்ப எனக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு வெறும் போட் ஸ்பீடு தான் இருக்கும். இங்க -4 அங்க போச்சுன்னா +4 மாறிடும். அங்க ஆல்ரெடி 3 இருக்கு. அப்ப இது என்னது? 7 வாட்டர் ஸ்பீடுன்னு இருக்கும். அப்ப இது ஃபைனலா எப்படி எழுதிக்கலாம்? போட் ஸ்பீட் பை வாட்டர் ஸ்பீடு ஈக்குவல் டு இது இங்க வரும்போது எனக்கு இங்க எப்படி இருக்கு? 7/1 இருக்கு. அப்போ போட் ஸ்பீடும் வாட்டர் ஸ்பீடும் என்ன ரேஷியோல இருக்கு? 7:1 அப்படிங்கிற ரேஷியோல இருக்கு. இங்க எனக்கு ரேஷியோ வந்துருச்சு பாருங்க. போட் ஸ்பீடுக்கும் வாட்டர் ஸ்பீடுக்கும் ரேஷியோ வந்துருச்சு. அப்போ போட் ஸ்பீடை நான் 7x வச்சுக்கலாம். வாட்டர் ஸ்பீடு என்னன்னு வச்சுக்கலாம்? 1x வச்சுக்கலாம். ஏன்னா ரெண்டு ரேஷியோ தானே. போட் ஸ்பீடுக்கும் வாட்டர் ஸ்பீடுக்கும் ரேஷியோ தெரிஞ்சு போச்சு. இப்போ நமக்கு இதுக்கு முன்னாடி போட்டோம்ல அந்த ஃபார்மேட்க்கு வந்துடலாம். அந்த ஃபார்மேட் படி என்ன சொல்லியிருக்காங்க? 48 கிலோமீட்டர் போயிட்டு வரதுக்கான டோட்டல் டைம் தான் எவ்வளோ? 14 ஹவர்ஸ். இப்போ இதை நம்ம படிச்ச இந்த ஷார்ட் ட்ரிக் ஃபார்முலால நான் அப்ளை பண்ணும்போது என்ன நடக்குதுன்னு பாருங்களேன். ஷார்ட் ட்ரிக் ஃபார்முலா என்ன படிச்சோம்? 2 இன்டூ டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 48. டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 48 இன்ட்டு என்ன பண்ணுவோம்? போட் ஸ்பீடு. இங்க போட் ஸ்பீடு எவ்வளோன்னு இருக்கு? 7x இருக்கா? ஓகே 7x டிவைடட் பை அடுத்து என்ன பண்ணணும்? போட் ஸ்பீட் ஸ்கொயர். 7x ஸ்கொயர் பண்ணா எவ்வளோ வரும்? 49x ஸ்கொயர் வரும். மைனஸ் 1x ஸ்கொயர் பண்ணா வெறும் எக்ஸ் ஸ்கொயர் தான். ஈக்குவல் டு டோட்டல் டைம் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 14 ஹவர்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ சிம்பிளிஃபை பண்ணும்போது பாருங்க, இங்க 7 டேபிள்ல கேன்சல் பண்ணும்போது இங்க 2 டைம்ஸ் இந்த 2வும் இந்த 2 என்ன ஆயிடும்? கேன்சல் ஆயிடும். இப்போ ஃபைனலா எப்படி இருக்கு? எனக்கு இங்க லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல மேல 48 மட்டும் இருக்கும். ஸோ இங்க வந்து வேற எதுவுமே இல்லை. இங்க டினாமினேட்டர் இருக்கக்கூடியது அப்படி இங்க தூக்கிட்டு வந்துடலாம். 49x ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் எனக்கு எவ்வளோ? 48 எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்கும். அப்போ 48 48 கேன்சல் ஆயிடும். எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 இருக்கும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு எவ்வளவுதான்? 1. எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1னா 1க்கு ரூட் எடுத்தா மறுபடியும் 1 தான் வரும். ஸோ எக்ஸோட வேல்யூ எனக்கு என்னன்னு கிடைச்சிருச்சு? 1ன்னு கிடைச்சிருச்சு. அவங்க என்ன கேட்கறாங்க? அந்த ஸ்பீட் ஆஃப் ஸ்ட்ரீம் கேட்கறாங்க. வாட்டர் ஸ்பீடு இங்க எவ்வளோன்னு இருக்கு? 1x இருக்கா? எக்ஸோட வேல்யூ 1 அப்போ உங்களுக்கு வாட்டர் ஸ்பீட் எவ்வளவு கிடைக்கும்? 1 km/h கிடைக்கும். ஒருவேளை போட் ஸ்பீடு கேட்டாங்கன்னா இங்க என்ன இருக்கு? 7x இருக்கா? அப்ப எக்ஸுக்கு நீங்க 1 போட்டீங்கன்னா போட் ஸ்பீடு எவ்வளோ? 7 km/h. ஆனா அவங்க கேள்வி கேட்டது ஜஸ்ட் வாட்டர் ஸ்பீடு தான். ஸோ கொஸ்டின்கான ஆன்சர் ஆப்ஷன் டி 1 km/h. கிளியரா புரியுதா? இவ்வளவுதான் ஸ்டெப்பு. தெளிவா ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க வந்து அவங்க கொடுத்திருக்கக்கூடிய இந்த 2வது ஸ்டேட்மெண்ட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை நீங்க கரெக்டா எழுதி அதுல இருந்து நீங்க இந்த ரேஷியோ ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ஈஸி தான். ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். கீழே பாருங்க, a boat can travel with a speed of 19 km/h in still water. அப்போ boat speed இருக்கு. If the speed of stream is 3 km/h, water speedம் இருக்கு. Then what will be the total time taken by a boat to go 88 km downstream and 24 km upstream? அப்ப இது நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த மாடல் கிடையாது. புரியுதா? இதுக்கு முன்னாடி பார்த்த மாடல் என்ன பண்ணுவாங்க? ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் போயிட்டு மறுபடியும் ரிட்டர்ன் அவங்க எங்க இருந்து கிளம்புனாங்களோ அதே பாயிண்ட்டுக்கு வருவாங்க. அப்போ போகும்போது கவர் பண்ண டிஸ்டன்ஸ் தான் வரும்போது கவர் பண்ணியிருப்பாங்க. போகும்போது அப்ஸ்ட்ரீம்ல கவர் பண்றாங்கன்னா வரும்போது டவுன் ஸ்ட்ரீம்ல கவர் பண்ணுவாங்க. ஆனா ரெண்டு கண்டிஷன்ல அவங்க கவர் பண்ண டிஸ்டன்ஸ் சேமா இருக்கும். ஆனா இந்த இடத்துல எப்படி கேள்வி கேட்கறாங்க? வாட் வில் பி த டோட்டல் டைம் டேக்கன் பை த போட் டு கோ 88 கிலோமீட்டர் டவுன் ஸ்ட்ரீம்ல போயிட்டு அதுக்கப்புறம் 24 கிலோமீட்டர் அப்ஸ்ட்ரீம்ல வராங்க. சரியா? அப்போ இதுல வந்து நம்ம அந்த கான்செப்ட் அப்ளை பண்ண முடியாது. நம்ம படிச்சு ஷார்ட் ட்ரிக் அப்ளை பண்ண முடியாது. இந்த கொஸ்டின் நம்ம டைரக்டா தான் போட்டாகணும். ஒரே ஸ்டெப்ல எழுதலாம். எப்படி எழுதலாம்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? 88 கிலோமீட்டர் டவுன் ஸ்ட்ரீம்ல போகணும். நம்ம டைம் தானே கேட்கறாங்க, டோட்டல் டைம் கேட்கறாங்க. நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன்? இந்த 88 கிலோமீட்டரை டவுன் ஸ்ட்ரீம்ல கவர் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்னு சொல்லி பார்ப்போம். அப்ப டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 88 கிலோமீட்டர் டிவைடட் பை கீழே டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீட் எழுதணும். டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீட் என்னது? போட்டு பிளஸ் வாட்டரா? இங்க போட் எவ்வளவு இருக்கு? 19 இருக்கு. வாட்டர் எவ்வளவு இருக்கு? 3 இருக்கு. அப்ப 19 பிளஸ் 3. கீழே வந்து மேல வந்து டிஸ்டன்ஸ், கீழே வந்து டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீட் எழுதியிருக்கேன். அப்ப இந்த 88 கிலோமீட்டர் கவர் பண்றதுக்கு எவ்வளவு டைம்னு சொல்லி கிடைக்கும். அடுத்து இந்த 24 கிலோமீட்டர் அப்ஸ்ட்ரீம்ல போறாங்களா? அப்ப டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 24 டிவைடட் பை டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு போடும்போது அப்ஸ்ட்ரீம் ஸ்பீட் எழுதணும். அப்ஸ்ட்ரீம் ஸ்பீட்னா என்னது? 19 - 3. புரியுதா? இது இந்த 24 கிலோமீட்டர் அப்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ல கவர் பண்றதுக்கு எடுத்துக்கக்கூடிய டைம். இது ரெண்டுக்கும் சேர்த்து டோட்டல் டைம் தான் எவ்வளவு நேரம் இருக்கான்? ஸோ டோட்டல் டைம் தான் அவங்க கேட்கறாங்க. இது ரெண்டுக்கும் சேர்த்து டோட்டல் டைம் என்னங்கிறது தான் அவங்களோட கேள்வி. புரிஞ்சுதா? வாட் வில் பி த டோட்டல் டைம்? வாட் வில் பி த டோட்டல் டைம்? அப்போ மொத்தமா இந்த மாதிரி 88 கிலோமீட்டர் நீங்க டவுன் ஸ்ட்ரீம்லையும் 24 கிலோமீட்டர் அப் ஸ்ட்ரீம்லையும் கவர் பண்றதுக்கு மொத்தமா உங்களுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணுவோமா? இதை சிம்பிளிஃபை பண்ணி ஆன்சர் என்னன்னு சொல்லிடலாம். பாருங்க, ஃபர்ஸ்ட் 19 பிளஸ் 3 எவ்வளோ வரும்? இதை தூக்கிட்டு என்ன பண்ணலாம்? 19 பிளஸ் 3னா எவ்வளோ? 22. அப்போ கேன்சல் பண்ண எவ்வளோ? இங்க நமக்கு 4 டைம்ஸ் வரும். இப்போ 19 - 3னா 19ல 3 போச்சுதுன்னா எவ்வளோங்க வரும்? 16 வருமா? இப்போ 16னா இங்க நம்ம 8 டேபிள்ல கேன்சல் பண்ணோம்னா 3 8s are 24.
இங்க 2 8s are 16. மறுபடியும் 2 டேபிள்ல கேன்சல் பண்ணோம்னா 1.5. இப்போ 4 plus 1.5 கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன? 5.5 hours. இவ்வளவுதான், கொஸ்டினே முடிஞ்சு போச்சு. ஒரே ஸ்டெப். புரியுதா? ஒரே ஸ்டெப்ல இந்த கொஸ்டின் ஃபுல்லாத்தையும் நம்ம சால்வ் பண்ணியாச்சு. ஈஸியான கேள்விதான். சரியா? நமக்கு வந்து இதுக்கு முன்னாடி ஷார்ட் ட்ரிக் அப்ளை பண்றதுக்கு கண்டிஷன்ஸ் இருக்கு. அந்த கண்டிஷன் என்னங்கறத அந்த கொஸ்டின் தெளிவா ரீட் பண்ணி பாருங்க. ஓகேவா? இங்க அந்த கொஸ்டின்ல இருந்து இந்த கொஸ்டின் எதனால டிஃபரெண்டா இருக்குங்கிறத புரிஞ்சுக்கோங்க. சரியா? ஏன்னா இங்க வந்து 88 கிலோமீட்டர் டவுன் ஸ்ட்ரீம், இப்போ ஒருவேளை மறுபடியும் 88 கிலோமீட்டர் அப் ஸ்ட்ரீம்னு சொல்லியிருந்தாங்கன்னா நம்ம ஷார்ட் ட்ரிக் அப்ளை பண்ணிருக்கேன். புரியுதா? 88 கிலோமீட்டர் டவுன் ஸ்ட்ரீம், 88 கிலோமீட்டர் அப் ஸ்ட்ரீம்னா பிரச்சனை இல்லை. அந்த அப் ஸ்ட்ரீம்லயும் டவுன் ஸ்ட்ரீம்லயும் ஒரே டிஸ்டன்ஸ் இருக்கு. அப்ப ஷார்ட் ட்ரிக் அப்ளை பண்ணலாம். இங்க டிஸ்டன்ஸ் டிஃபரெண்டா இருக்கிறதுனால நம்மளால ஷார்ட் ட்ரிக் அப்ளை பண்ண முடியல. கிளியரா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். இல்ல பாருங்க, ரவி கேன் ரோw a boat in still water in the speed of 14 km per hour if a river is flowing at a speed of 2 km per hour. அப்போ boat speed 14 km per hour இருக்கு, water speed 2 km per hour இருக்கு. And Ravi takes 3 hours to cover a certain distance upstream. Then how much time will he take to cover the same distance downstream? அப்போ இந்த இடத்துல கொஞ்சம் தெளிவா பார்க்கணும். சேம் டிஸ்டன்ஸ் தான் இருக்கு. ஆனா என்ன சொல்லியிருக்காங்க? 3 மணி நேரம். இந்த 3 மணி நேரம் எதுக்கு அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸை அப்ஸ்ட்ரீம்ல கவர் பண்றதுக்கு தான் இந்த 3 மணி நேரம். அப்ப அதே டிஸ்டன்ஸை டவுன் ஸ்ட்ரீம்ல கவர் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்னு சொல்லி கொஸ்டின் கேட்கிறாங்க. அப்ப இதுவும் நம்ம பார்த்த மாடல்ல இல்ல. சரியா? இது நம்ம பார்த்த மாடல்ல இல்ல, கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. என்ன டிஃப்ரெண்டா இருக்குங்கிறத நான் சொல்றேன். சரி, இந்த இடத்துல அப்ஸ்ட்ரெயின்னு இருக்கு. ஆக்சுவலா இது அப்ஸ்ட்ரெயின் கிடையாது, இது வந்து அப்ஸ்ட்ரீம். ஓகேவா? அப்ஸ்ட்ரீம். இது வந்து அப்ஸ்ட்ரீம்னு இருக்கணும். ஸ்பெல்லிங் மிஸ்டேக். ஓகே, சரி. போட் ஸ்பீடு இருக்குல்ல, இப்ப பாருங்க, ஏதோ ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸை அவர் வந்து டவுன் ஸ்ட்ரீம்ல கவர் பண்றதுக்கு மட்டும்தான் இந்த 3 மணி நேரம். இப்ப இது முன்னாடி பார்த்த கொஸ்டின் என்ன சொன்னா, போயிட்டு வரதுக்கு மொத்தமான டைம் கொடுத்துருப்பாங்க. இங்க வந்து போறதுக்கு மட்டும். சரியா? இப்போ அப்ஸ்ட்ரீம்ல போறாருன்னு வச்சு, ஏதோ ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் அப்ஸ்ட்ரீம்ல போறாருன்னா போறதுக்கு மட்டும் 3 மணி நேரமா, இப்ப ரிட்டர்ன் வரதுக்கு மட்டும் எவ்வளவு நேரம் ஆகும்னு சொல்லி கொஸ்டின் கேட்கறாங்க. சரியா? இது எப்படி எழுதுறதுன்னு பாருங்க. இது ஈஸி தான், ஒன்றும் கஷ்டம்லாம் கிடையாது. ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, இதை மட்டும் பாருங்களேன். ரவி டேக்ஸ் 3 hours. எதுக்கு 3 மணி நேரம் ஆச்சு? ஏதோ சர்டைன் டிஸ்டன்ஸை அப்ஸ்ட்ரீம்ல கவர் பண்றதுக்கு அவருக்கு 3 மணி நேரம் இருக்கு. அப்ப டைம் ஃபார்முலா என்ன? டைம் ஃபார்முலா என்ன? டிஸ்டன்ஸ். டிஸ்டன்ஸ் எனக்கு தெரியாது. டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடா. என்ன கண்டிஷன்ல போயிருக்கிறாரு? அப்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ல போயிருக்கு. அப்ப அப்ஸ்ட்ரீம்னா என்ன பண்ணுவோம்? போட்டு மைனஸ் வாட்டர். இதுக்கான டைம் தான் எவ்வளவு? 3 hours. அவ்வளவுதாங்க, ஈக்குவேஷன் முடிஞ்சு. டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சலாம். பாருங்க, டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. டிஸ்டன்ஸ் தெரியாது, பை ஸ்பீடு. அப்ஸ்ட்ரீம்ல போனதுனால அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடு எழுதணும். ஸோ அதனால 14 - 2 போட் மைனஸ் வாட்டர். அப்ப டிஸ்டன்ஸ் பை அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடு ஈக்குவல் டு நமக்கு டைம் ஆகும். இங்க எவ்வளவு நேரம் இருக்கும்? 3 மணி நேரம். அந்த 3 இங்க போட்டிருக்கேன். இப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போது என்ன வருது பாருங்க. அப்ப டி ஈக்குவல் டு என்ன வரும்? 14 2 போச்சுன்னா 12. 12 × 3 எவ்வளவு? 36 கிலோமீட்டர் தான் அப்ப அவர் கவர் பண்ண டிஸ்டன்ஸ். இப்போ கொஸ்டின் என்ன? ஹவு மச் டைம் will he take to cover the same distance? இதே 36 கிலோமீட்டர் டவுன் ஸ்ட்ரீம்ல கவர் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? அப்ப பாருங்க, இந்த இடத்துல இப்ப எனக்கு டிஸ்டன்ஸ் தெரிஞ்சா 36 கிலோமீட்டர் என்ன கண்டிஷன்ல போகணுமா? டவுன் ஸ்ட்ரீம்ல. அப்ப டவுன் ஸ்ட்ரீம்ல போகணும்னா போட்டு பிளஸ் வாட்டர், அதான் டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடு, ஈக்குவல் டு எவ்வளவு? இதை மட்டும் நம்ம சால்வ் பண்ணா போதும். ஸோ டிஸ்டன்ஸ் பை டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடு, இதை கேன்சல் பண்ணும்போது எனக்கு ஆன்சர் கிடைச்சிடும். எவ்வளவு வருது பாருங்க. இது 36, நமக்கு 14 + 2னா எவ்வளவு வரும்? 16 வருமா? இப்போ கேன்சல் பண்ணும்போது 4 4s are 16, 9 4s are 36. மறுபடியும் நம்ம 4 டேபிளே கேன்சல் பண்ணுவோம். 4 டேபிள கேன்சல் பண்ணா எவ்வளவு வரும்? 2 4s are 8. 2 4s are 8. அப்ப 2 1/4 hours. 2.25 மணி நேரம். 2.25 மணி நேரம்னா இங்க இருக்க ஆப்ஷன் சி 2 hours 15 minutes. கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து 2 hours 15 minutes. காம்ப்ளிகேஷனே கிடையாது. கொஸ்டினை ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாலே போதும். 90% வேலை முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் டேட்டாவை தூக்கி போட வேண்டியதான் வேலை. கிளியரா? அடுத்த கொஸ்டின். இல்ல பாருங்க, a boat can travel 60 km downstream in 4 hours if the speed of boat in still water is 13 km per hour. Then in what time will it cover 30 km upstream அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2024 CHSல கேட்ட கொஸ்டின். இது எப்படி அப்ரோச் பண்ணதுன்னு பார்ப்போம். என்ன கொடுத்துருக்காங்க? 60 கிலோமீட்டரை டவுன் ஸ்ட்ரீம்ல கவர் பண்றதுக்கு 4 மணி நேரம் ஆகுதான். இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஸ்பீட் ஆஃப் போட் இன் ஸ்டில் வாட்டர், அதாவது போட் ஸ்பீடு வந்து 13 km per hour கொடுத்துட்டாங்க. சரி பாருங்க, இப்போ என்ன 60 கிலோமீட்டர் டவுன் ஸ்ட்ரீம்ல கவர் பண்ணுமா? அப்போ டிஸ்டன்ஸ் வந்து 60. கீழே டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீட் எழுதணும். டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீட் என்ன? போட் ஸ்பீட் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 13ன்னு இருக்கு. டவுன் ஸ்ட்ரீம் தானே, அப்போ போட்டு பிளஸ் வாட்டர். ஆனா எனக்கு என்ன தெரியாது? வாட்டர் ஸ்பீடு கொடுக்கல. சரியா? கொடுத்துருக்கிற டேட்டா மட்டும் எழுதியிருக்கேன். 60 கிலோமீட்டரை டவுன் ஸ்ட்ரீம்ல கவர் பண்ணணும். அப்போ 60 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ், கீழே டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீட் எழுதணும்.
ஸோ போட் ஸ்பீட் பிளஸ் வாட்டர் ஸ்பீட் எழுதணும். போட் ஸ்பீட் மட்டும் தான் தெரியும், வாட்டர் ஸ்பீட் தெரியாது. அதனால 13 பிளஸ் வாட்டர் ஸ்பீடை WSன்னு வச்சிருக்கேன். இதுக்காக டைம் தான் எவ்வளவா? 4 மணி நேரமா. இதுக்கு ஆகக்கூடிய டைம் தான் 4 மணி நேரம். இப்போ இது சிம்பிளிஃபை பண்ணும்போது என்ன நடக்குது பாருங்க. 4 டேபிள்ல கேன்சல் பண்ணும்போது இங்க 15 டைம்ஸ் வருமா? இப்போ இது அப்படியே அங்க போயிடுச்சுன்னா இது எப்படி மாறிடும்? 15 ஈக்குவல் டு 13 பிளஸ் வாட்டர் ஸ்பீடுன்னு இருக்கும். அப்போ ஃபைனலா வாட்டர் ஸ்பீட் ஈக்குவல் டு இந்த 13 இங்க போச்சுன்னா 15 மைனஸ் 13 எவ்வளோ? 2 km/h. ஸோ வாட்டர் ஸ்பீடை கண்டுபிடிச்சாச்சு. வாட்டர் ஸ்பீட் 2 km/h கண்டுபிடிச்சாச்சு. இப்போ எனக்கு கேள்வி என்னன்னா, இன் வாட் டைம் will it cover 30 கிலோமீட்டர் அப்ஸ்ட்ரீம்? 30 கிலோமீட்டர் அப்ஸ்ட்ரீம்ல கவர் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப இங்க டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 30 கிலோமீட்டர். என்ன கண்டிஷன்ல போனோம்? அப்ஸ்ட்ரீம்ல போனோம். அப்ப அப்ஸ்ட்ரீம்னா போட் மைனஸ் வாட்டரா? போட் எவ்வளவு இருக்கு? 13 மைனஸ் வாட்டர் எவ்வளவு இருக்கு? 2. சரியா? போட் மைனஸ் வாட்டர் இது எவ்வளோன்னு சொல்லி கொஸ்டின் கேட்கறாங்க. ஸோ டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு தானே எழுதியிருக்கோம். 13ல 2 போச்சுதுன்னா 11. அப்போ இங்க நம்ம 11 டேபிள்ல கேன்சல் பண்ணும்போது 2 11s are 22, பேலன்ஸ் 8 இருக்கும். ஸோ 2 8/11 hours. ஸோ கொஸ்டின்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. கொஸ்டின்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ 2 8/11 hours. கிளியரா புரியுதா? ஓகே, இதோட இன்னைக்கு முடிச்சுக்கலாம். ஸோ இன்னைக்கு பார்த்த கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். புரியலைன்னா 1க்கு 2 முறை பாருங்க, கண்டிப்பா புரியும். நான் முடிஞ்ச அளவு ரொம்ப தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்க வந்து கமெண்ட்ல சொல்லலாம். நான் அதுக்கு வந்து உங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ மற்றபடி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் நம்ம யூடியூப்ல எடுக்கக்கூடிய கிளாஸஸ்க்கான அந்த கிளாஸ் நோட்ஸ் எல்லாமே பிடிஎஃபா நம்மளோட ஆப்ல வந்து அவைலபிளா இருக்கு. ஸோ நீங்க ஆப்பை டவுன்லோட் பண்ணி கூட அதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதே மாதிரி ஆப்ல வந்து பெய்ட் கோர்ஸ் வந்து அட்வான்ஸ் மேத்ஸ்ல ஜாமெட்ரி, மென்சுரேஷன் அண்ட் கோஆர்டினேட் ஜாமெட்ரி கவர் பண்ணி ஒரு கோர்ஸ் போட்டிருக்கோம். அந்த கோர்ஸ் யாருக்காவது நீட் இருக்கு அப்படின்னா கூட, உங்களுக்கு தேவையில்லைன்னா கூட உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இந்த டாபிக்ல வீக்கா இருக்காங்க, அதை பேசிக்ல இருந்து அவங்க கத்துக்கணும்னு நினைச்சாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். கிளியரா? ஓகே, அடுத்த கிளாஸ்ல இன்னொரு கான்செப்டோட உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ, பாய்.